Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டைரக்ட் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் CA CMA CS ஸ்டூடண்ட்ஸ்க்கான மே ஆர் ஜூன் 2023 எக்ஸாம் ரிலேட்டடான டைரக்ட் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ டைரக்ட் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் மே அண்ட் ஜூன் எக்ஸாமுக்கு 2023 எக்ஸாமுக்கு ரிலேட்டடானது முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட்டு சேலரி ஹெட்டிங்கில் இருக்குது. இன்கம் ஃப்ரம் சேலரியில் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் இருக்குது. இது எதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்துச்சு இல்லையா, COVID-19, அதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கியிருந்தா, அப்போ அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று எம்ப்ளாயர்கிட்ட இருந்து எம்ப்ளாயியாக ரிசீவ் பண்ணியிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பர்சன் கிட்ட இருந்தும் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சேலரிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். அப்போ ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறப்ப இது பெர்குசைட்டில் வந்துடும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் COVID-19 எக்ஸ்பெண்டிச்சர் எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாரு. இந்த பெர்குசைட் அப்படிங்கிறது எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலி இன்கர்டு பை த எம்ப்ளாயி உண்மையிலே செலவு பண்ணியிருக்கணும். எதுக்காக? COVID-19க்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும். ஒன்று எம்ப்ளாயிக்காக இருக்கலாம், அல்லது எம்ப்ளாயியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது COVID-19 வந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி அவங்க திருப்பி ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்குறது எக்ஸம்டட். இட் இஸ் நாட் அ டாக்ஸபிள் பெர்குசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, எம்ப்ளாயி இதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் மொதல் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19க்கான பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒன்று எம்ப்ளாயியோ அல்லது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காகவோ அந்த COVID-19க்காக ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்குறாங்க பண்ணின செலவுக்கு, அதுக்கு COVID-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ரிப்போர்ட், டாக்டர்கிட்ட இருந்து எங்கே ட்ரீட்மெண்ட் வாங்கியிருந்தாங்களோ அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி கொடுக்கலாம். இன்னொன்று, இதுக்கு ரிலேட்டடான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த COVID-19க்கு டயக்னாஸ் பண்ணினது, ட்ரீட்மெண்ட் பண்ணினது, இதுக்கு ரிலேட்டடான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இதையும் சப்மிட் பண்ணணும். இதை தவிர ஒரு சர்டிஃபிகேஷனும் கொடுக்கணும். இந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே இந்த COVID-19க்கு ரிலேட்டடாக பண்ணின எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷனும் கொடுக்கணும். ஸோ தேர்ட் ஒன், சர்டிஃபிகேஷன் தட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆர் ரிலேட்டட் டு த COVID-19, ஒன்று எம்ப்ளாயோ ஒரு மெம்பர் ஆஃப் ஃபேமிலிக்கோ உள்ள எக்ஸ்பெண்டிச்சர் தான் அப்படிங்கிறது ஒரு சர்டிஃபிகேஷனும் இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா COVID-19 எக்ஸ்பெண்டிச்சருக்காக ரீஎம்பர்ஸ்மெண்ட் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணினா இட் இஸ் அ டாக்ஸபிள் பெர்குசைட். இது சேலரிங்கிற ஹெட்டிங்கில் வரதுனால பெர்குசைட் சேலரி ஹெட்டிங்கில் போயிடுது. இது எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு பர்சன்கிட்ட இருந்து யாராவது இதே ரிலேட்டடாக COVID-19 ரிலேட்டடாக எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணினதுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்குறாங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக, அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், IFOS இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் சம் ஆஃப் மணி ரிசீவ்டு பை அன் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கணும். மேலே பார்த்தது எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது டாக்ஸபிள் பெர்குசைட் கிடையாதுன்னு சேலரி ஹெட்டிங்கில் பார்த்தோம். இப்போ சொல்கிறது என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட இருந்து இந்த COVID-19 ரிலேட்டடாக ஒன்று அந்த பர்சனுக்கோ அல்லது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பருக்கோ இதுக்கு ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சருக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் அது நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ். இது IFOSனா எந்த ஹெட்டிங்கில் வரும்? செக்ஷன் 56(2)(10ன்னு வரும் இல்லையா? அதாவது ஏதாவது அன்ரிலேட்டட் பர்சன் கிட்ட இருந்து 50,000க்கு மேலே அமௌண்ட்டை கிஃப்டாக ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அது டாக்ஸபிள்னு வரும்ல. அதில் இந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறப்ப இது எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்குமே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம மேலே எம்ப்ளாயிக்கு பார்த்தோம் இல்லையா சேலரியில், அதே மாதிரி கண்டிஷன் தான். அதாவது ஒன்று, COVID-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கணும். இன்னொன்று, இதுக்கு ரிலேட்டடான மெடிக்கல் டயக்னோசிஸ் பண்ணது, ட்ரீட்மெண்ட் பண்ணது, அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்.
இது எல்லாமே இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போ கோவிட் பாசிட்டிவ் வந்து 6 மந்த்ஸுக்குள்ள அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணின அந்த ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை இதில் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு பர்சன் கிட்டே இருந்து COVID-19க்காக ட்ரீட்மெண்ட்காக பண்ணின அமௌண்ட்டுன்னு ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, இந்த அமௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸை அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஃபர்னிஷ் பண்ணணும். வித்தின் 9 months அப்படின்னு டைம் கொடுக்குறாங்க. வித்தின் 9 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர் அல்லது 31/12/2022 whichever is later அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயத்துக்குள்ளே அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். இதுக்கு ரிலேட்டடாகவே இன்னொரு ப்ரொவிஷனும் இங்கேயே வருது. அது என்னென்னா, இப்போ சப்போஸ் அந்த பர்சன் COVID-19னால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அது எம்ப்ளாயர்கிட்டேருந்து அந்த டிசீஸ்டு பர்சனுடைய எம்ப்ளாயர்கிட்டேருந்து அமௌண்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பர்சன்கிட்டேருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாலோ எதுவுமே இங்கே டேக்ஸபிள் கிடையாது. ஸோ எனி சம் ஆஃப் மணி ரிசீவ்டு பை எ மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் அ டிசீஸ்டு பர்சன் would not be chargeable to tax. அதில் காசு என்னவா இருக்கணும், அந்த டெத் ஆனதுக்கான ரீசன் வந்து COVID-19 ரிலேட்டடாக இருக்கணும். அதோட அந்த பேமெண்ட்டுங்கிறது அந்த அந்த பர்சன் இறந்து ஒரு 12 மாதத்துக்குள்ளே வித்தின் த டேட் ஆஃப் டெத் ஆஃப் த பர்சன் வித்தின் 12 monthsன்னு சொல்கிறாங்க. 12 மாதத்துக்குள்ளே ரிசீவ் பண்ணியிருக்கணும். அதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போ எம்ப்ளாயர்கிட்ட இருந்து தட் மீன்ஸ் அந்த டிசீஸ்டு பர்சனுடைய எம்ப்ளாயர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அது டேக்ஸபிள் கிடையாது. பட் அதர் பர்சன்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டாக இருந்ததுன்னா அதில் அந்த அமௌண்ட்டு அல்லது அக்ரிகேட் அமௌண்ட் அவருங்க மற்ற பர்சன்ஸ்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண டோட்டல் அமௌண்ட்டு இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 lakhs இருக்கணும். அப்படி இருந்தால் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ். மோர் தென் 10 lakhs இருந்தால் சார்ஜபிள் டு டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கான கண்டிஷன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இதில் என்னென்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் பாசிட்டிவ் வந்ததில் இருந்து வித்தின் 6 monthsக்குள்ளே அந்த பர்சன் வந்து இறந்துருக்கணும். ஸோ இப்போ அந்த பர்சனுக்காக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை இதுக்கு ரிலேட்டடாக டாக்குமெண்ட்ஸும் அவங்க சப்மிட் பண்ணணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த கோவிட் பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதை தவிர மெடிக்கல் ரிப்போர்ட் ஆர் டெத் சர்டிஃபிகேட், அவங்க ஃபேமிலி மெம்பர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான டெத் சர்டிஃபிகேட் அல்லது மெடிக்கல் ரிப்போர்ட்டு. இதை தவிர இந்த அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணினதுடைய டீட்டெயில்ஸை அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும், ஃபர்னிஷ் பண்ணணும். அதுக்கான டைம் வித்தின் 9 months. இப்போ இங்கே மேலே பார்த்தோம்ல, அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட டீட்டெயில்ஸை சொல்லணும், என்னென்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைனான்ஷியல் இயரில் அப்படிங்கிறத. இதுக்கு 9 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர் ஆர் 31/12/2022 whichever is later. இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இந்த கோவிட் ரிலேட்டடான வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸு. அடுத்து ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு டிடிஎஸில் இருக்குது. டிடிஎஸில் புதுசாக ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, செக்ஷன் 194R. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிடென்ட் பர்சன், அந்த ரெசிடென்ட் பர்சன் பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு பெனிஃபிட் அல்லது பெர்குசைட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு பர்சன் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டோ அல்லது பெர்குசைட்டோ ரிசீவ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ரெசிடென்ட் பர்சனுக்கு அந்த பெனிஃபிட் ஆர் பெர்குசைட் கொடுக்குறப்ப எந்த பர்சன் அதை கொடுக்குறாங்களோ அவங்க டிடிஎஸ் 10% டிடக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன். இதில் அந்த பெனிஃபிட் ஆர் பெர்குசைட்டுங்கிறது கன்வெர்ட்டபிள் இன்ட்டு மணியாக இருக்கலாம் அல்லது நாட் கன்வெர்ட்டபிள் இன்ட்டு மணியாக இருக்கலாம். பட் அவங்களுடைய இந்த ரெசிடென்ட் பர்சனுடைய பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் இருந்து தான் இந்த பெர்குசைட் அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். இந்த 10%ங்கிறது ஃபுல்லாகவே கம்பல்சரியா அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயரில் பர்டிகுலராக இந்த பர்சனுக்கு ஒருத்தர் பே பண்ணுறது 20,000 எக்ஸீட் ஆகலை அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். அப்போ கிரேட்டர் தென் 20,000 இருந்ததுன்னா டிடிஎஸ் பிடிக்கணும். இப்போ 20,000 தாண்டலை அப்படின்னு சொன்னால் டிடிஎஸ் தேவையில்லை. கிரேட்டர் தென் 20,000 இருந்தால் மட்டும்தான் டிடிஎஸ் தேவை. இப்போ இதுலேயே சில எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, இந்த டிடிஎஸை பிடிக்கிற பர்சன்னு பார்த்தோம் இல்லையா, அப்படி அந்த பர்சன்கிறவங்க ஒரு இண்டிவிஜுவலாகவோ அல்லது டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுறவங்க, இந்த டிடக்டர் ஒரு இண்டிவிஜுவலாகவோ அல்லது ஒரு ஹெச்யூஎஃப்ஆவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல்
சேல்ஸ் அல்லது கிராஸ் ரிசிப்ட்ஸ் அல்லது கிராஸ் டேர்ன் ஓவர் அவங்க பிஸ்னஸாக இருந்ததுன்னா அதிலிருந்து வர்றது 1 crore தாண்டலை அப்படின்னாலோ, அல்லது அவங்க ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க அதில் அவங்களுடைய கிராஸ் ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 50 lakhs தாண்டலை அப்படின்னா அவங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம், அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாதுங்கிறாங்க. அப்போ இந்த டேர்ன் ஓவர் லிமிட்டை எந்த இயரில் பார்க்கணும் அப்படின்னா, பெனிஃபிட்டை எந்த இயரில் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, தட் இஸ் இந்த இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப் எந்த இயரில் இந்த பெனிஃபிட்டை இன்னொருத்தவங்களுக்கு அந்த ரெசிடென்ட் பர்சனுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அதுக்கு முந்தின ஃபைனான்ஷியல் இயரில் அவங்களோட டேர்ன் ஓவர் இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. இப்போ இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் இதில் ஃபர்தராக சொல்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து நிறைய ஆடு கொடுப்பாங்க, நம்ம நிறையா பேர் பார்த்துருப்போம், யூடியூப்லேயும் பார்த்துருப்போம், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அப்போ அந்த ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸருக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ அந்த ப்ராடக்டை கொடுத்துட்டு அவங்கள வந்து ஆடு ஒன்று ஆடியோவோ வீடியோவோ போட சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸருக்கு இப்போ ரிசீவ் பண்ணினது அப்படிங்கிறது பெர்குசைட்டாக வருமா வராதா, இதுதான் இப்போ இதில் ஃபர்தராக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல்லையே ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக்ஸோ அல்லது மொபைலோ அல்லது ஒரு காரோ எதையோ ஒன்று அவங்க ஆடுக்கு காமிக்கிறாங்க. அந்த பர்சனுக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனி அந்த பொருளை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அந்த மீடியாவில் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது அவங்க ஆடை பவுட்டு முடிச்சுட்டு அதை திருப்பியும் அதே கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது பெர்குசைட்டாக ஆகாது. ஸோ அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் நாட் அ பெர்குசைட். அப்படி இல்லை, இது ஆட் போட்டுட்டு திருப்பி இவங்களே கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது டாக்ஸபிள் பெர்குசைட்டாக எடுத்துக்கணும். அப்போ பெர்குசைட்டு நீங்கள் வர்றப்ப இங்கே டிடிஎஸ் கண்டிப்பாக பிடிக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதில் இன்னும் ஃபர்தராக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஒரு கம்பெனியோடைய டீலர், ஒரு கம்பெனி அதனுடைய டீலருக்கு ஒரு காரை வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. காரை கிஃப்டாக கொடுக்குறப்ப இது பெர்குசைட் ஆகும். ஏன்னா அவங்க பிஸ்னஸில் இருந்து தானே அந்த டீலர் அதை ரிசீவ் பண்ணுறாரு அடிஷ்னலாக, அதனால் அது டாக்ஸபிள் பெர்குசைட்டு. ஸோ அங்கே 194R அப்படிங்கிறது இங்கே அப்ளிகபிள் ஆகும். பட் இதில் அந்த பர்சன் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு, ஓகே, இதில் அவர் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறப்ப பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பர்சன் காரை ரிசீவ் பண்ணிவிட்டு 194Rல அது பெர்குசைட்னு டாக்ஸபிளாக ஆக்கிட்டாங்க. அதனால் தாராளமாக இவர் வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். ஸோ சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ் அவங்க வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா இந்த பெனிஃபிட் ஆஃப் இன்கம்ங்கிறது பெனிஃபிட் ஆஃப் பெர்குசைட் அதாவது வந்து இன்கமில் ஆட் ஆகிடுச்சு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லையும் இன்க்ளூட் பண்ணிட்டாரு. அதனால் இதுதான் ஆக்சுவல் காஸ்ட்டாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். இதுலேயே இன்னொரு பாயிண்ட்டு, 194R அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அதாவது பப்ளிக் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டட் கம்பெனின்னு சொல்லுவோம் இல்லையா, த கம்பெனி இன் விச் பப்ளிக் ஆர் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. அந்த கம்பெனி சப்போஸ் போனஸ் ஷேர்ஸ் அல்லது ரைட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணினாங்க அப்படின்னா அது இங்கே செக்ஷன் 194R அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க, இங்கே இந்த போனஸ் ஷேர்ஸு அல்லது ரைட் ஷேர்ஸ் அப்படிங்கிறத எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே அந்த கம்பெனி கொடுக்குது அப்படிங்கிறப்ப இதை வந்து தனியாக பெர்குசைட்டாக இங்கே அப்ளிகபிள் ஆகாது. அந்த இடத்துல செக்ஷன் 194Rங்கிறது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் இருக்குது. இது செக்ஷன் இது டிசிஎஸ் ரிலேட்டடான ஒரு அமெண்ட்மெண்ட்டு. இதில் செக்ஷன் 206C1G இந்த செக்ஷனில் புதுசாக ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் டு எ பர்சன். டு எ பர்சன்னா இது பையருக்கு, த பையர் ஹூ இஸ் அ நான் ரெசிடெண்ட்டுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது தான் இங்கே அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது. அதோட அந்த நான் ரெசிடெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 6ஆகவும் இருக்கணும். அதோட அவங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட் ஒன்று இருக்குது இதில், that person does not have a permanent establishment, no permanent establishment in India. இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்ததுன்னா இந்த ப்ரொவிஷன் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அடுத்தது பேன் ரிலேட்டடான சில அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸு. பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், எங்கெங்கெல்லாம் பேன் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ரெக்யர்மெண்ட் அப்ளிகேஷன் பண்ணியே ஆகணும் அதை பார்க்கலாம். ரெக்யர்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் பேன், சில பர்சன்ஸுக்கு கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணியே ஆகணும். அது யார் யாருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி பேன் இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாக பேன் வாங்கிட்டு தான் இந்த ப்ரொவிஷன்ஸை அவங்க கேரி பண்ண முடியும். என்னென்னு பார்க்கலாம். ஒன்று,
இதில் வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். ஒன்று டெபாசிட் ரிலேட்டடாக, இன்னொன்று வித்ட்ராயல் ரிலேட்டடாக. இப்போ கேஷை அல்லது கேஷ் மட்டும்தான் வரும். கேஷை வித்ட்ரா அல்லது டெபாசிட் பண்ணுறாங்க. எதில் ஒன் ஆர் மோர் அக்கௌண்ட்ஸ் இன்ன பேங்கிங் கம்பெனியாக இருக்கலாம், அல்லது கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்கலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம். இப்போ ஒரு பர்சன் பேங்க்கு அல்லது கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் கேஷை அமௌண்ட்டை டெபாசிட்டோ அல்லது வித்ட்ராயலோ பண்ணுறப்ப ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் 20 lakhs ஆர் மோர் 20 lakhs ஆர் மோர் அவங்க இந்த கேஷ் வித்ட்ராவோ அல்லது டெபாசிட்டோ பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக பேனுக்கு அப்ளை பண்ணியே ஆகணும். சரி, அதுக்கான டைம் லிமிட் என்ன சொல்கிறாங்க? அட்லீஸ்ட் 7 days பிஃபோர் த டேட். எந்த டேட்டில் இவங்க இந்த மாதிரி டெபாசிட்டோ வித்ட்ராவலோ கேஷில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதாவது இந்த லிமிட்டை வந்து தாண்டக்கூடிய டைம், அந்த டயத்துக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் 7 daysக்கு முன்னாடி அவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ப்ரொவிஷன். இப்போ ஒரு பர்சன் ஒரு பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட்டோ அல்லது கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது பேங்காக இருக்கலாம், கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்கலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம். இங்கேயுமே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு அவங்க நினைக்கிற 7 நாளைக்கு முன்னாடி, குறைஞ்சது 7 நாளைக்கு முன்னாடியாவது பேன் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ இவங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப அல்லது டெபாசிட் ஆர் வித்ட்ராயல் கேஷில் இந்த லிமிட்டை தாண்டி பண்ணுறப்ப இந்த பேனை சப்மிட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பேங்க்கில் அல்லது கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் இவங்க எல்லாருமே இந்த ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத அவங்க என்ஷூர் பண்ணணும். இதுவும் ஒரு அடிஷனல் பாயிண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டைரக்ட் டேக்ஸ் ரிலேட்டடான முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸு ஜூன் ஆர் மே 2023 எக்ஸாமுக்கு ரிலேட்டடானது பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம்.